இந்த காலத்துல சமூகம் எங்க போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு புரியாத ஒரு நிலை தான் உருவாகி இருக்கு. வெளியே அடியெடுத்து வச்சாலே என்ன நடக்கும்னு சொல்லி யாருக்கும் தெரியாத ஒரு மோசமான சூழ்நிலை தான் நிலவுது. சில பேர் தங்களோட காம இச்சைகளால ஆண்கள் பெண்கள்னு சொல்லி பாகுபாடு இல்லாம அப்பாவி மக்களோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு வராங்க. வயசு உறவுகள் பத்தின புரிதல் இல்லாம அவங்க ரொம்பவே கொடூரமா நடந்துக்கிறாங்க. இப்ப சொல்ல போற இந்த சம்பவம் இன்னுமுமே கொடூரமானது. ஒரு 10ஆம் வகுப்பு பையனை ஒரு ஆசிரியை தனது இலக்கா தேர்ந்தெடுக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சா யாரும் அதிர்ச்சி அடைவாங்க. இது போன்ற சம்பவங்கள் திரைப்படங்கள்ல மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலையும் நடக்கிறதா அப்படின்னு சொல்லி தோணும். இந்த கதை ஒரு எச்சரிக்கை. இது போன்ற நபர்கள் சமூகத்துல அதிகரிச்சுட்டு வர்றாங்க. உங்களோட குழந்தைகள், உங்க நலன் விரும்பிகள் இது போன்ற ஆபத்துக்கள்ல இருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்கிறது ரொம்ப முக்கியம். சக்கரபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தில் லட்சுமணன் ஸ்ரீலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க விவசாயம் செஞ்சு தான் அவங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வராங்க. இந்த தம்பதிக்கு மொத்தமாக 3 குழந்தைங்க இருக்காங்க. அதில் மூத்தவனோட பேர் கைலாஷ். இந்த பையனோட வயசு 15 இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு 22 வயசு பையனை போல இருப்பான். லட்சுமணன் தம்பதி படிக்காதவங்கன்றதுனால தங்களோட குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணுன்றதுல ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க. அவங்க கிராமத்தில் 7ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. கைலாஷை 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் சேர்த்தாங்க. கைலாஷ் படிப்பில் சுறுசுறுப்பாக இருந்து எல்லா எக்ஸாம்லேயுமே நல்ல மதிப்பெண்ணும் வாங்கி தேர்ச்சி பெற்றான். கைலாஷ் படித்த பள்ளியில் மனிஷா அப்படிங்கிற ஒரு ஆங்கில டீச்சர் புதுசாக சேர்ந்துருக்காங்க. டெல்லியிலேயே பிறந்து வளர்ந்த மனிஷா பிஎட் முடிச்சுட்டு அரசு ஆசிரியையாக பணிக்கு சேர்ந்திருக்காங்க. மனிஷாவுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் கூட இவங்களுக்கு கல்யாணமும் நடக்குது. கொஞ்ச நாட்கள் மகிழ்ச்சியாக போன மனிஷாவோட வாழ்க்கை அவங்களோட முறைகேடான உறவு பற்றி ஸ்ரீராமுக்கு தெரிய வருது. அவங்கள கேள்வி கேட்டப்போ மனிஷா ஸ்ரீராம் தனக்கு திருப்தி அளிக்கல, அவர் கூட தன்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அவளோட ஆசைகளை தாங்க முடியாமல் ஸ்ரீராம் அவங்களுக்கு விவாகரத்தும் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா மனிஷா தன்னோட வாழ்க்கையை இன்னமுமே குழப்பமாக மாற்றிக்கிட்டாங்க. அடிக்கடி காதலர்களை மாற்றிக்கிட்டு தன்னோட தோழி பிரியங்கா கூட சேர்ந்துக்கிட்டு பாங்காங், கோவா அப்படின்னு சொல்லி இடங்களுக்கு போயிட்டு அங்கே ஆண் விபச்சாரிகள் கூட நேரத்தை செலவிட ஆரம்பிச்சிருக்காங்க. மனிஷாவோட ஸ்கூல் சத்ரபூர் பள்ளிக்கு மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா அங்கே போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆகும்னு சொல்லி அங்கேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. சத்ரபூரில் மனிஷா முதல் முறையாக கைலாஷை பார்க்குறாங்க. அவனோட வயசை கவனிக்காமல் அவன் மேலே ஒரு அநாகரிகமான இருப்பு வைக்கிறாங்க. இது ஒரு இழிவான விஷயம். கைலாஷ் ஹிந்தி மொழியில் படித்ததுனால ஆங்கிலத்தில் கொஞ்சம் பலவீனமாக தான் இருந்திருக்கான். இதை கவனித்த மனிஷா அவனை தன் பக்கம் ஈக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. வகுப்பில் அவனை குறிப்பாக கேள்விகளை கேட்குறாங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் தன்னோட ரூம்க்கு வருமாறு சொல்கிறாங்க. படிப்படியாக அவனோட நம்பிக்கையையும் பெறுறாங்க. மனிஷா டெய்லியுமே தன்னோட ஸ்கூலுக்கு அவங்களோட காரில் தான் போவாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ கைலாஷ் ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. எதுக்காக நடந்து போகிற, என் கூட காரில் வான்னு சொல்லி அந்த பையனையும் கார்லேயே ஏற்றிக்கிறாங்க. அப்போ அந்த பையன்கிட்ட அவனோட படிப்பை பற்றியும் இங்கிலீஷ் கற்கிறதோட முக்கியத்துவத்தை பற்றியும் மனிஷா சொல்கிறாங்க. அப்போது கைலாஷ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எங்களோட பொருளாதார நிலை இப்போது சரியில்லை, என்னால் டியூஷன் கட்டணம்லாம் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ மனிஷா தான் இலவசமாக உனக்கு இங்கிலீஷ் படித்து தரேன் அப்படின்னு சொல்லியும் 10ஆம் வகுப்பு தேர்வு நெருங்கி வர்றதுனால 3 மாதம் என் கூடவே என்னோட வீட்டில் தங்கி நீ ஸ்கூலுக்கு போன்னு சொல்லியிருக்காங்க. கைலாஷ் இந்த விஷயத்தை பற்றி தன்னோட பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கான். இதுக்கப்புறமா நேரடியாக கைலாஷோட வீட்டுக்கு மனிஷா போகிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயும் பேசுகிறாங்க. கைலாஷ் ஒரு நல்ல மாணவன் என்றும் ஆங்கிலத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுனால தான் டியூஷன் அவனுக்கு கண்டிப்பாக வேணும், டியூஷன் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அவனோட ஸ்டடீஸ் இன்னுமுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. மனிஷாவோட வார்த்தைகளை கேட்ட கைலாஷோட பேரண்ட்ஸும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. மறுநாள் கைலாஷ் தன்னோட ட்ரெஸ்ஸு, தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு மனிஷாவோட வீட்டுக்கு போகிறான். 2 பேரும் ஒன்றாவே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மனிஷாவோட மனசில் தவறான ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது கைலாஷ்க்கு தெரியாது. வீட்டில் எப்போவுமே மனிஷா அரைகுறை ஆடைகளை அணிகிறது, கைலாஷோட எண்ணங்களை தூண்டுற மாதிரியான விஷயங்களை செய்கிறதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இதை எதையுமே கைலாஷ் கண்டுக்காமல் அவனோட படிப்பிலேயே அவன் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கான்.
கைலாஷோட ஆர்வமின்மையால் விரக்தி அடைந்த மனிஷா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட தோழியான பிரியங்கா கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. அப்போ பிரியங்கா கைலாஷ்க்கு வயாகர மாத்திரையை பாலில் கலந்து கொடுத்தா அவன் தானாகவே ஈர்க்கப்படுவான்னு சொல்லி ஒரு ஆலோசனையும் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மனிஷா மருந்தகத்திலிருந்து சில மாத்திரைகளை வாங்கிட்டு வராங்க. காலை உணவு முடிச்சதுக்கப்புறமா 2 மாத்திரைகளை பாலில் கலந்து கைலாஷ்க்கு கொடுக்குறாங்க. பாலில் கலந்திருக்க மாத்திரை பற்றின விஷயம் தெரியாமல் கைலாஷும் அதை வாங்கி குடிக்கிறான். பால் குடித்த அரை மணி நேரத்திலேயே கைலாஷோட உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கிறான். இந்த வாய்ப்பை எதிர்பார்த்திருந்த மனிஷா அவனை தன்னோட அறைக்கு அழைத்திட்டு போகிறாங்க. அங்கே அவங்க 2 பேரும் தவறான உறவில் ஈடுபடுறாங்க. மாத்திரைகளோட விளைவு குறைந்ததுக்கு அப்புறமா கைலாஷ் தான் செஞ்ச செயலுக்காக அதிர்ச்சி அடைகிறான். அங்கேருந்து வெளியே போக விரும்புகிறான். ஆனால் மனிஷா அது தற்செயலாக நடந்துச்சு, திரும்பவும் இப்படி நடக்காதுன்னு சொல்லியும் இதை யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லி அவனுக்கு 5000 ரூபாய் காசும் கொடுக்குறாங்க. பணத்தை பார்த்த கைலாஷ் ரொம்பவே சந்தோஷமாகறான். இதுக்கப்புறமா அவ கூட இன்னுமுமே நெருக்கமாக பழகுறான். ஆனால் மனிஷா அவனுக்கு தெரியாமல் டெய்லியும் மாத்திரைகளை பாலில் கலந்து கொடுத்து அவங்களோட ஆசையை தீர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. கைலாஷ் கூட மனிஷா க்ளோஸாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பிரியங்கா கூட ஷேரும் பண்ணிக்கிறாங்க. திருமணமாகி 2 குழந்தைங்க உள்ள பிரியங்கா மனிஷாவோட பேச்சில் ஈர்க்கப்பட்டு நானுமே கைலாஷ் கூட தன்னோட ஆசைகளை தீர்த்துக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பிரியங்கா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மனிஷாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே அவங்க மது அருந்திக்கிட்டே சிகரெட் புகைச்சு கைலாஷ் கூட நேரத்தை செலவிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. கைலாஷ்க்கு மது அருந்துறதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால பிரியங்கா 2 மாத்திரைகளை ஜூஸில் கலந்து அவனுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா அந்த சின்ன பையன் கூட அவங்களும் தவறான உறவில் ஈடுபடுறாங்க. அவன் கூட மகிழ்ந்ததுக்கப்புறமா கைலாஷ் கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிடுறான். கைலாஷ் தூங்குனதுனால பிரியங்கா தன்னோட ஆசைகள் இன்னுமுமே தீரலை, எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லி அவங்க ஜூஸில் இன்னும் 3 மாத்திரைகளை கலந்து அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க. அதிகப்படியான வயாகரா காரணமாக கைலாஷ்க்கு தலை சுத்தல் ஏற்பட்டு வாந்தி மயக்கம் அடைஞ்சு அப்படியே கீழே விழுறான். இதை பார்த்து பயந்து போன மனிஷாவும் பிரியங்காவும் உடனடியாக அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மருத்துவர்கள் பரிசோதிச்சப்போ அவனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அதிகப்படியான மருந்து உட்கொண்டதால் இந்த நிலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் தொடர் சிகிச்சையில் இருந்த கைலாஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தும் போகிறான். அவன் இறக்கும்போது அவனுக்கு வயசு 15. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறைக்கு இதை பற்றி தகவலும் கொடுக்குறாங்க. காவல்துறையினர் வந்து பரிசோதனை செஞ்சு மனிஷாவை விசாரிக்கிறாங்க. அவங்க கைலாஷ் தன்னோட மாணவன் அப்படின்னும் படிப்புக்காக தான் தன்னோட வீட்டில் தங்கியிருந்தானும் இரவு அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. காவல்துறையினர் கைலாஷ் கிட்ட அவங்க பெற்றோர்கிட்டையும் தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை தாங்க முடியாமல் அவங்களோட பேரண்ட்ஸ் கதறி துடிச்சிருக்காங்க. கைலாஷோட உடலை தங்களோட கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இறுதி சடங்குகளை செய்கிறாங்க. மனிஷாவும் பிரியங்காவும் தாங்க தப்பிச்சு விட்டதா நினைக்கிறாங்க. ஆனால் 2 நாளுக்கு அப்புறமா பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சி விடக்கூடிய தகவல்கள் கூட வெளியாகுது. கைலாஷ்க்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதுனாலையும் அதிகப்படியான வயாகர மருந்து கொடுக்கப்பட்டதுனால தான் மாரடைப்பு ஏற்பட்டு அந்த பையன் இறந்து போனாங்கிற உண்மை தெரிய வருது. இதுக்கப்புறமா காவல்துறையினர் மனிஷாவை மீண்டும் விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. அவங்க தடுமாறி பேசுறதுனால காவல்துறைக்கு சந்தேகம் ஏற்பட்டு கடுமையாக விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பயந்து போன மனிஷா நடந்த எல்லா விஷயத்தையுமே விரிவாக சொல்லியிருக்காங்க. காவல்துறைக்கிட்ட மனிஷா அவங்க ஃப்ரெண்டு காவல்துறையினர் மனிஷா மற்றும் பிரியங்கா மேலே போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவங்க 2 பேர்த்தையும் சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. இந்த சோகமான கதை அப்பாவிகளை இலக்காக கொள்ளக்கூடிய தீயவர்களோட ஆபத்தை எச்சரிக்கிறது. ஆசிரியர்கள் பிற நம்பிக்கையான நபர்கள் கூட இது போன்ற தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க. பல பாதிக்கப்பட்டவங்க குறிப்பாக இளம்பெண்கள் பயம் மற்றும் அவமானம் காரணமாக வாய் திறக்காமல் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. நாம் எச்சரிக்கையாக இருந்து சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகளை கவனித்து அப்பாவிகளை பாதுகாக்கணும். இல்லைன்னா இந்த கதையை போல சோகமான விளைவுகளை தவிர்க்க முடியாது. இந்த சம்பவம் பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.